என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு நினைக்கிற நம்பருக்கு ஏற்ற இது மாதிரி இதில் விடும். பிசிஇ என்ற ஒரு விலையில் இருக்கும். அதே மாதிரி பிக்யூ என்ற பிஹெச்யூ என்ற ஒரு விலையில் இருக்கும். அப்படியே பலதரப்பட்ட நம்பரில் இருக்குது, இங்கிலீஷ் நம்பரில் இருக்குது. என்னென்ன அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கை மட்டக்களப்பு கல்முனையில் நிற்கிறோம். இந்த கல்முனையை பொறுத்த வரைக்கும் 100க்கு 85 விதமான கடைகள் வந்து ஹோல்சேல் கடைகள். மற்றது எந்த விதமான பொருட்களையும் நம்ம எடுக்கலாம், அதில் இது மாற்றிக்கிறது இல்லை. நமக்கு நம்பி வரலாம், நம்பி வந்து இங்கே வந்து எந்த விதமான பொருட்களையும் நம்ம எடுக்கக்கூடிய மாதிரி நிலப்பாடுகள் இருக்குது. அது காராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, பஸ்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளோட இதுகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செயல்பட்டு கொள்ளலாம். ஆனால் சகல விதமான இதுகளும் இருக்குது. அந்த இடத்தை பார்த்தாலே ஒரு பிரமிக்கிற நிலப்பாடு தான் இருக்குது. கல்முனை மெயின் சீட் இதில் நம்ம நிற்கிறது வந்து கல்முனை மெயின் சீட்டில் நிற்கிறோம். இப்போ அங்காலையும் இருக்காமன்றாங்க, அதையும் ஒரு பார்த்து தான் வேணும். எங்களுடைய வீடியோ தொடர்ச்சியாக பார்க்குற தம்பிமார்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் போட வேணும், சொல்ல வேணும். அப்போ நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு என்னென்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகணும். கல்முனையில் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 100 மீட்டர் இருக்கும். இங்கே பாருங்கள், பெண்ட் அந்த வளமையாக வந்து போகிறாங்களே தெரியும். இந்த படத்தில் ஒரு ஆட்டோவுக்கு நீங்கள் வருது பாருங்கள். அதில் என்ன பாருங்கள், ஃபர்ஸ்ட் மாடல்ஸ் இருக்குது பாருங்கள் இருக்குது. அவங்க வந்து என்னென்னு சொன்னால் தனியான பைக் வச்சுருக்காங்க, ஃபுல்லாக ஸ்கூட்டி பைப்பாக தான் இருக்குது. என்னன்ற ஒரு பார்ப்போம் வாங்க. நிற்கிறார் பொருசாக ஒரு ஆள் நிற்கிறார், அப்படி மிஷின் நிற்கிறார். பைக் எல்லா பைக்கையும் ஸ்டார்ட் பண்ணுறார், ரயில் ஒன்று பார்க்குறாராக்கும். நிறைய வெண்டிஸில் இருக்குது. ஒவ்வொரு நம்பர்லேயும் பைக்குகள் இருக்குது. ஒவ்வொரு நம்பர்னு சொன்னால் ஒவ்வொரு நினைக்கிற நம்பருக்கு ஏற்ற இது மாதிரி இதில் விடும். பிசிஇ என்ற ஒரு விலையில் இருக்கும். அதே மாதிரி பிக்யூ என்ற பிஹெச்யூ என்ற ஒரு விலையில் இருக்கும். அப்படியே பலதரப்பட்ட நம்பரில் இருக்குது, இங்கிலீஷ் நம்பரில் இருக்குது. என்னென்ன பைக்குகள் எவ்வளோ விலைன்றதை நம்ம கொஞ்சம் பார்ப்போமா. ரைட், இந்த பொஸ்ஸா நீங்கள் பொஸ்ஸா வணக்கம். ரைட் வணக்கம். இவர் தான் நம்ம கதைப்பாங்களா. ரைட் பொஸ்ஸா வாங்க. பொஸ்ஸா நீங்கள் சொல்லுங்கள் பொஸ்ஸா, இந்த பைக்கில் பாடு என்ன மாதிரி பைக்குகள், என்ன பைக் நீங்கள் வச்சிருக்கீங்க உங்களோட கம்பெனியில்? டியோ பைக்கில் தான் வச்சிருக்கோம். டியோ பைக். டியோ பைக்குன்னு சொன்னால் டியோ பைக் மட்டும்தான் நீங்கள் எடுக்கிறீங்க, வேறு ஒன்றும் இது பண்ணுறேன் இல்லையா? ரைட். நீங்கள் இப்போ எவ்வளோ நம்ம கடையில் வேசரிகள் இருக்கிறீங்க? 10 வருஷமாக இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் இப்போ 10 வருஷமாக அது கிட்டத்தட்ட அந்த டியோ பைக்கு தவிர வேறு இது மாதிரி எடுக்கிறீங்க. ரைட். இப்போ நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நம்பரில் இருக்கிறத படியாக விலைவாசியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் படும் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த நான் என்ன விளக்கம் பண்ணுறேன், பிஹெச் நம்பரில் என்ன மாதிரி போகுது? கரெக்ட் 640. இது ஃபர்ஸ்ட் ஓனரோட நிற்குதோ? டயர்லாம் பிரச்சனை இல்லை, டயர்லாம் நல்லா இருக்குது பாருங்கள். கலர்ஸ்லேயே இருக்குது, ஒவ்வொரு கலர்ஸ்லேயும் இருக்குது. பார்ப்போம், இது கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா இப்போ கருப்பு தானே பொடியங்களுக்கெல்லாம் பிடிக்குது. அப்போ டயர் விடங்கள்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது பாருங்கள், ஒரு பிரச்சனை இல்லை. பிஹெச்ஓ இது வந்து 640 இருக்குது, கருப்பு கலராக. நீங்கள் வந்து என்ன புதுசா டிஜிட்டல் மாடல் இந்த பாருங்க. ரைட். ஓ இந்த பாருங்க, டிஜிட்டல் மாடல் பாருங்க. நான் டிஸ்பிளேலாம் போட்டு காட்டுறேன். ரைட், அந்த மாதிரி சட்டப்படி இருக்குது. அதில் ஒன்று இல்லை. இப்போ அதே மாதிரி இன்னும் நிறைய பைக்குகள் இருக்குது. விலை இந்த இதை பார்ப்போம், இதை கொஞ்சம் பார்ப்போம். புதுசா இது என்ன மாதிரி சொல்கிறீங்க? பிஎஃப்ஐ இது வந்து 595. 595 அது கொஞ்சம் இல்லை கூட மாதிரி இருக்குது, கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி. அது வந்து டிஜிட்டல், இது வந்து மேனுவல். ரைட். என்னன்னு சொன்னால் அது வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே. இது வந்து பழைய மாடல் மேனுவல். இந்த பாருங்க, பழைய மாடல். இப்போ இந்த பழைய மாடல்ன்றபடியாக அவர் 540 சொல்கிறாரு. 595 சொல்கிறார். அது 640 சொல்கிறாரா? அப்போ இங்கால இதுக்கு எது பாருங்க, டயர் வளங்கள்லாம் ஓகே, பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது, நல்ல கண்டிஷனாக இருக்குது. எத்தனாம் ஆண்டு புதுசா இது வந்தது? 2017 புதுசா? அது 2018 கொரோனா புறவு வந்ததோ? 19 வந்தது. கொரோனா முதல்ல கொஞ்சம் ஒரு 2-3 மாதங்கள் வந்தது. இது அதுக்கு முதல்ல வந்து என்ன புதுசா? ரைட். இது என்ன பஸ்? கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, பார்க்க கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. யமகா புதுசா? யமகா எவ்வளோ புதுசா? என்ன விளக்கம்? ₹100. இது பாவனைங்க. ரைட். ஓகே. வேற என்ன புதுசா? இது என்ன மாதிரி விளக்கம்? பிஹெச்யூ 640 என்ன புதுசா? இது டிஜிட்டல் செக்ஷன் தானே புதுசா? மேனுவலா புதுசா? இந்த ரெட் கலர்லேயும் இருக்குது பாருங்க, நல்லா அழகாக இருக்குது. டயர் ப்ராப்ளம் பிரச்சனை நல்லா இருக்குது. இது வந்து மேனுவல் ஆகுன்ற பார்ப்போம்.
இது ஃபர்ஸ்ட் ஓனர் புதுசாக என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓனர் வேணும் புதுசாக. மற்றது இதை விட புதுசாக நீங்கள் 6 இது வந்து 640. இது 640. இப்போ ரெடி கேஸுக்கு மட்டும் தான் எடுக்க சொல்கிறீங்க, என்ன விளக்கம்? ரெடி கேஷிங் எடுக்கலாம், லீசிங் பண்ணியும் கொடுப்போம். லீசிங் பண்ணி கொடுப்பீங்க. அப்போ இங்கே வந்தால் இப்போ நீங்கள் அந்த வசதியெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்களா? கம்பெனி எல்லாம் பார்த்து செஞ்சு கொடுப்போம். அப்போ கஸ்டமர் அங்கே இங்கே போய் முன்ன கிடையாது, இங்கே கடைக்கு வந்து எல்லாம் செஞ்சு கொடுப்போம். கடைக்குள்ள எல்லாம் வேணும் எல்லாம் பார்ப்பீங்க. அப்போ நீங்கள் லீசிங் போர்டுனா என்ன மாதிரி இப்போ மற்ற இந்த ஆட்கள் எத்தனை பேர் வேணும்? 2 பேர் வரும். 2 பேர். ஓனரோட கேரக்டரோட கரெக்டாக 2 பேர் வேணும். சொந்த கராக்கள் இருக்கக்கூடாது. இல்லை இப்போ கொஞ்சம் நண்பராக இருக்கணும், உறவு சொந்த கராக்கள் செய்கிறாரு. ரைட். அப்போ செய்து கொண்டு சாரணுங்க. வேறு என்ன பைக் வாங்கி இப்போ வச்சிருக்கு ஸ்பெஷலாக என்ன இருக்குது? சோப்பு கிடைக்கு பாருங்க, அந்த சோப்பெல்லாம் வச்சிருக்காங்க. அது வந்து சீட் இது என்ன பாதி இப்போ இந்த விலை BH 640. 640 இருக்குது. இது கொஞ்சம் பழைய மெனுவல் தான் பாருங்க, பழைய தான். மற்ற பெரும்பாலும் பழைய தான் கொஞ்சம் இருக்குது, 1-2 தான் இருக்குது. மற்ற இதெல்லாம் அதே விலை தானே போசா? எல்லாம் ஒரே மாதிரி, ஒரே சேம் ரைட். எல்லாம் ஒரே விலை தான், 640. இது போசா முன்னுக்கு இருக்கிறது என்ன மாதிரி? இந்த BIC 655 இருக்குது. ரைட். இது வந்து 655 டிஜிட்டல் சுவிட்ச் நல்லா இருக்குது. அந்த டயர் எல்லாம் நல்லா வச்சிருக்காங்க பாருங்க. டயர் T+ டயர் நல்லா இருக்குது. புது மாடல் தானே, அது நீ புது மாடலுக்கு எல்லாம் வந்து நீ T+ தான் வருது பாருங்க. அதில் டிஜிட்டல் சுவிட்ச் என்ன மாதிரி எல்லாத்தையும் போட்டு காட்டுறதுலாம் கட்டப்படி இருக்கலாம். அதில் வந்து இந்த வைக்கிற அப்படி இப்படி ஒரு பிரச்சனை ஒன்றுங்களே எல்லாம் க்ளீனாக வச்சிருக்கிறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே நீங்கள் உங்களோட விலைவாசிகளை ஏற்ற மாதிரி அது முன்னாடியே வந்து காய்ச்சி கொள்ளலாம். இந்த டயர் நான் நினைக்கிறேன் புது டயர்னு போட்டுருக்காங்க. புது டயர் பாருங்க, T+ தான் போட்டிருக்காங்க. லண்டன் அப்படித்தாங்க வளமையாக வார வேணும். இந்தியாவே அதே தான், 2 ஒரே கலர்ஸ் தான். நம்பர் கொஞ்சம் வித்தியாசம். அவர் வந்து BIC, இவர் வந்து BIG-யா. இது வந்து இங்கிலீஷ் நம்பர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வித்தியாசப்படுது. வேறு என்ன புதுசாக இருக்குது உங்கள்கிட்ட? மெனுவல். இந்த டிஜிட்டல் மெனுவெல்லாம் 100க்கு 100 விதம் வச்சிருக்காங்க. வந்து ஃபுல்லாக இந்த ஸ்கூட்டி பைக் தான் வச்சிருக்காங்க, டிகோ பைக் தான் வச்சிருக்காங்க. நீங்கள் வந்தால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட கலர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து கொள்ளலாம். பாருங்க, கல்முனை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 100 மீட்டர் தாங்க. பக்கத்தில் எங்கே போசா? ஆஃபீஸுக்கு பக்கத்தில். உங்களோட நம்பர் இருக்கா சொல்லுங்களேன். 077 65 83 590. 590. சரி போசா, நான் அதை போடுறேன். உங்களுக்கு இந்த நேரத்தை ஒதுக்கியதுக்கு நன்றி போசா. அப்படி நில்லுங்க போசா, ஒரு ஃபோட்டோ எடுப்போமா? எங்களுடைய கொடியை பார்க்குறீங்க, உங்களுடைய கருத்துக்களை வந்து ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பாக அடுத்த சந்திப்போம்.